Hello friends, welcome to Times Academy. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNU SRB SI தாலுக். So இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். So இந்த எக்ஸாம் பொறுத்தவரையா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 19ஆம் தேதி வரையா லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. So அதுக்குள்ள அப்ளை பண்ணனும். So இந்த வீடியோல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருக்கோம். அப்ளை பண்ற ப்ரொசீஜர் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்க தவறாம பார்க்கலாம். சோ இதுல மொத்தம் வந்து 969 வேகன்சி இருக்கு. மேல் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து ஓபன் ஆகிறது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வரையா க்ளோசிங்ஸ் இருக்கு. சோ அப்ளை பண்றவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் கிளியரா பார்த்துட்டு தென் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனும் சோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. சோ இந்த வீடியோல அப்ளை பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்திருக்கோம். So இதோட official website வந்து TNU SRB apply online கொடுத்தாலே உங்களுக்கு official website வந்துரும். So இதுதான் www. இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா so இதுல SI தாலுக் கீழ application form னு இருக்கும். So இந்த application form வந்து கிளிக் பண்ணிக்கணும். So இது மூலமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். So இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் user ID பாஸ்வேர்ட் கேக்கும். So new userனா create new user னு கொடுத்துக்கோங்க. So அதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். So இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஐடி வந்து கிரியேட் பண்ண போறோம். யூசர் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போய் வந்து நம்மளோட டீடைல்ஸ் என்டர் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா போய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நியூ யூசருக்கு இந்த மாதிரி இது மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படினா சென்ட் OTP கொடுத்தீங்க அப்படினா உங்களோட மெயிலுக்கு வந்துரும். சோ மெயில்ல இன்பாக்ஸ்ல பாருங்க இல்ல ஸ்பாம் மெசேஜ்ல பாருங்க அதுல தான் வந்திருக்கும். சோ முக்கியமா ஸ்பாம் மெசேஜ் செக் பண்ணுங்க உங்களோட மெயில் ஐடி. சோ அதுல தான் பாஸ்வேர்ட் வந்திருக்கும் OTP பாஸ்வேர்ட். அத வந்து இதல கிளிக் பண்ணி வெரிஃபை OTP ன்னு கொடுங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்துரும். உங்களோட நேம் என்டர் பண்ணனும். சோ அதுக்கு அப்புறம் கிரியேட் பாஸ்வேர்ட் நீங்க தான் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. அது வந்து பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் 9 character அப்படினு இருக்கணும். சோ 9 வேர்ட்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணனும். அப்புறம் ஒரு நம்பரும் 0 to 9 ஏதாவது நம்பரும் ஆட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் சர்டிபிகேட்ல என்ன உங்களோட நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்க என்டர் பண்ணனும். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியலை வந்து தனியா போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் வந்து ஒரு 9 நம்பர் மினிமம் 9 நம்பர் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல நம்பரும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் அப்படினா அதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒரு நம்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 3 இல்ல 4 2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேப்சா அந்த கோட் வந்து நீங்க திரும்ப ரீஎன்டர் பண்ணுங்க. அதை பார்த்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு யூசர் ஐடி வந்து கிரியேட் ஆகும். சோ இதல பாஸ்வேர்ட் தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அது 9 character இருக்கணும் அப்படி சொல்லிருக்காங்க. அதுல சில நம்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 அப்படினு. சோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் கன்ஃபர்மேஷன் வந்துரும். யூசர் ஐடி வந்துரும். இந்த யூசர் ஐடி வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அதுலயும் ஸ்பாம் மெசேஜ் தான் செக் பண்ணுங்க மெயில்ல. சோ அந்த யூசர் ஐடி வந்து திரும்ப நீங்க என்டர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து சப்மிட் பட்டன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட டீடைல்ஸ் வந்து அடுத்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சோ பாஸ்வேர்டும் டைப் பண்ணி லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓபன் ஆயிரும். சோ அதுக்கு அப்புறம் வந்து click here to download instruction இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு பாத்துக்கோங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. சோ இதுல வந்து பேசிக்கா எப்படி அப்ளை பண்ணனும் நியூ யூசர்னா எப்படி அத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் யூசர் ஐடி அப்படினு நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். சோ அதுக்கு அப்புறம் இப்போ லாகின் பண்ணியாச்சு. எப்படி அப்ளை பண்ணனும் அப்படினு பார்க்கணும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனும் என்னென்ன டீடைல்ஸ் அப்லோட் பண்ணனும் இருக்கும். சோ இதுல அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பர்சனல் அகாடமிக் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அடிஷனல் டீடைல்ஸ் உங்களோட போட்டோ சிக்னேச்சர். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட போட்டோ சிக்னேச்சர்லாம் எந்த கேபில இருக்கணும் அப்படினு நீங்க வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களோட சிக்னேச்சரும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இது பண்ணனும் கம்யூனிட்டி உங்களோட சர்டிபிகேட் சோ எல்லாமே இது பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட்டும் இருக்கும். சோ இதிலே சைஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் சர்டிபிகேட் வந்து என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படினு என்ன ஃபார்மட்ல இருக்கணும் அப்படினு. சோ உங்களுக்கு வந்து சைஸ் கம்ப்ரஸ் பண்ண தெரியல இல்ல ஃபார்மட் சேஞ்ச் பண்ண தெரியல அப்படினா நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல்ல அதுக்கான வீடியோ போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நியூவா பார்க்கறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தெரியாதவங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஈஸியா நீங்க வந்து உங்க மொபைல் மூலமாவே கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ தென் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கிளியராக நீங்கள் படித்து பார்த்துட்டு உள்ளக்க போங்க. ஸோ பொறுமையாக கூட அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக அப்ளை பண்ணணும். நம்ம பேமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும் 500 1000. ஸோ உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் கோட்டா இருக்கிறவங்களுக்கு 1000 பே பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து 500 அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னால் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதை நீட்டாக படித்து பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணாலே எந்த வித டவுட்டும் வராது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். எல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பட்டன் வந்து இது பண்ணணும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் இருக்கும். ஸோ இதுதான் இதை டிக்ளரேஷன். இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ கொடுத்தா அடுத்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். உங்களோட பேர், வெதர் யூ ஹாவ் சேஞ்ச் யுவர் நேம், உங்களோட நேம் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா தமிழ்நாடு சர்டிஃபிகேட்டில், எஸ் இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. தென் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட பேரை ஆல்ரெடி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கெசட்டில் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும், இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதுலேருந்து டைப் பண்ண போகிறீங்க. ஸோ மெசேஜ் உங்கள் மொபைல் என்ன மொபைலுக்கோ அந்த மொபைலுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் இந்த கேலண்டர் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த இயர் என்ன மந்த்து வரும். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 92 அப்படின்னா 92. ஸோ இதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, இது எக்ஸாம்பிள் பிப்ரவரி போட்டிருக்கோம், டேட் 8 அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஜெண்டர் பாலினம், ஸோ உங்களோட மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் 3 இது ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்கும், திருமண நிலை, மேரிடுன்னா மேரிடு போடுங்க, அன்மேரிட் அப்படின்னா அன்மேரிடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க் இருக்கும், அங்கமச்ச அடையாளங்கள், உங்களுடைய ஸோ உடம்புல எங்கே அடையாளங்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அது கீழே இருக்குது பாருங்களேன், இந்த ஸ்டார்னு ரெட் கலரில் ஆப்ஷன் கொடுத்தா அது கண்டிப்பாக நம்ம வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து மேண்டேரினா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஒன்று உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குது, என்ன ஹேண்டில் இருக்கா இல்லை லெக்கில் இருக்கா, என்ன இது இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது வலது கையில் வந்து மேல் சைடில் மச்சம் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டு அப்பர் ஆர்ம் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன அடையாளம், ஒரு அடையாளம் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டுனா ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டில் இருந்தால் லெஃப்ட் ஹேண்டுக்கு மேலே இருந்தால் அப்பர் ஆர்ம், அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மார்க் 2 அப்படின்னு இருக்குது. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அது கம்பல்சரி கிடையாது. ஒரு அடையாளங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும், இல்லாட்டி உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்டில் உள்ளதை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ தென் வந்து நேஷ்னாலிட்டி இந்தியன், ஃபாதர் நேம் அப்பா பேர் இனிஷியல் தனியாக போடணும், அம்மா பேர் அவங்களுக்கும் இனிஷியல் தனியாக, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ இந்த இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட சர்டிஃபிகேட்டை வச்சு பார்த்து கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ஸோ இனிஷியல் வந்து தனியாக தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து அம்மா பேர் இனிஷியல், பெர்மனன்ட் அட்ரஸ் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி. ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப், உங்களோட என்ன முகவரி யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஸோ அது என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ என்ன ஸ்டேட் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக், சிட்டி, மாவட்டம், நம்ம என்ன டிஸ்ட்ரிக், ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோடு, உங்களோட அட்ரஸ் பின்கோடு என்னென்னு இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன், உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்னு. ஸோ உங்கள் அட்ரஸ் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி விருதுநகர் அப்படின்னு அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அது ஜூரிடெக்ஷனில் உள்ள உங்கள் அட்ரஸ்க்குள்ளே இதெல்லாம் வரும் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம். ஸோ அதில் வந்து நீங்கள் இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது. அதனால் டிக் பண்ணிவிட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இதில் சேமாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக், சிட்டி ஃபார் ரிட்டன் டெஸ்ட்டு, எழுத்து தேர்வுக்கு என்ன மாவட்டம் நகரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களோட டிஸ்ட்ரிக்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி உங்களோட போட்டுட்டு, ஸோ ரிலீஜியன் மதம், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் இல்லை எஸ் போட்டுக்கோங்க, இல்லை நோ போட்டுக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வந்து
சாதி உட்பிரிவுன்னு வரும். ஃபார் எஸ்சி அப்படின்னா அதில் நிறைய சாதி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய இது நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் சாலியர் அப்படின்னா பிசி சாலியர் அப்படின்னு போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், சாதி சான்றிதழையும் உங்களோட சர்டிஃபிகேட்லேயே மேலே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் சர்டிஃபிகேட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து போட்டுக்கோங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி, ஸோ மேக்ஸிமம் தாசில்தார் தான் இது பண்ணியிருப்பாங்க. அது டெபுட்டி தாசில்தாரா சோனல் தாசில்தார்னா இதுவும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெபுட்டி, சோனல், ஹெட் குவார்ட்டர், டெபுட்டி தாசில்தார், சோனல் டெபுட்டி தாசில்தார்னு. சர்டிஃபிகேட்டை பார்த்து இது பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் எங்கே வழங்கப்பட்ட இடம் அப்படின்னு, ஸோ தாசில்தார் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். வழங்கப்பட்ட தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த தேதியில் வந்து மிக உயர்ந்த கல்வித் தொகுதி என்ன அப்படின்னு, உங்களுடைய கல்வித் தொகுதி இந்த தேதியில் என்ன அப்படின்னு, நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்கன்னா அது கிளிக் பண்ணணும். இல்லை அண்டர் கிராஜுவேட், அது போஸ்ட் கிராஜுவேட்னா அது. ஸோ அண்டர் கிராஜுவேட் ஏன்னா பிஎஸ்சி பிஇ அந்த மாதிரி முடிச்சிருக்கிறவங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து 10th வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ஸ்கூல் பேர், காலேஜ் பேர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இது ஃபில் பண்ணும்போது உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. 10th 12th காலேஜ் படித்த மார்க் ஷீட்டு, அது ஸ்கூல் நேம் எல்லாமே நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணிவிட்டு ஸோ இன்ஜினியரிங்னா பிஏ பிடெக்கா, ஸோ அது முதன்மை பாடம் அப்படின்னா அதில் என்ன படிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்த மந்த் இயர் ஆஃப் பாஸிங், ஸோ எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க 10th, எந்த மந்த் அப்படின்னு, ஸோ அதை நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன போர்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறையா இருக்குது. மெட்ரிகுலேஷனாக மெட்ரிகுலேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் மெட்ரிகுலேஷன். ஸோ இது வந்து ஸ்டேட் போர்டு. நீங்கள் அதர் போர்டுன்னு கீழே இருக்கும், அது கூட நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜை பொறுத்தவரையாக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அது எது கீழே படிச்சிருக்கீங்க அப்படின்னு, அண்ணா யூனிவர்சிட்டின்னு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இது மேக்ஸிமம் உங்களோட சர்டிஃபிகேட்டை வச்சு எல்லாமே பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ ஹேவ் யூ ஸ்டடிட் இன் தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் 10th தமிழை ஒரு பாடமாக எடுத்துள்ளீரா அப்படின்னா, ஸோ ஆமாம், எஸ்னா எஸ், இல்லை நோனா நோன்னு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதோட சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட தேதி சேம் அந்த மார்க் ஷீட்டில் இருக்கும். தாராளமாக அதை வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன மீடியம் படிச்சிங்க, 10th 12th தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், காலேஜ் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன மீடியம் படிச்சிருக்கீங்கன்னு அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து தமிழை ஒரு பாடமாக பயின்றுள்ளீரா, எஸ்னா எஸ், நோனா நோன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்களோட சர்டிஃபிகேட்டை வச்சு, இந்த மார்க் ஷீட் எல்லாமே வச்சு இது எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ், அகாடமிக் டீட்டெயில்ஸ், இந்த 2 டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஒர்க் டீட்டெயில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து வெதர் யூ ஆர் ஏ கவர்மெண்ட் சர்வன்ட், நீங்கள் ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து நோ கொடுத்துக்கோங்க. முன்னாடி இருந்தீங்களானாலும் எஸ் கொடுங்க, இல்லை உங்கள்கிட்ட அரசு பணியிலேயே நீங்கள் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் நோ கொடுங்க. ஸோ இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் பேரில் ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோனா நோ கொடுங்க. நீங்கள் வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, இந்த டிஎன் போலீஸ் இருக்கு இல்லையா, சாரி இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்வு எதுவும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, எழுதிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸாமில் எழுதலை, டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் எழுதலை அப்படின்னா நோ கொடுங்க. இல்லை நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் என்ன இருக்கும், எஸ்ஏ டெக்னிக்கல் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஸோ எஸ்ஏ எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்போது நீங்கள் எந்த எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கீழே போடணும். எழுத்து தேர்வு மையம் எது எழுதுனீங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிளியர் பண்ணிங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது என்ட்ரு பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த குவாட்டா உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் அதில் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் எதுவும் இருக்கா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடியே அதில் வந்து ஃபார்மட் என்ன கேபிள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இல்லை நீங்கள் ப்ளீஸ் கிளிக் ஹியர் வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அது இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு க்ளோஸ்ன்னு கொடுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் ப்ளீஸ் அண்டு கிளிக் வெரிஃபைன்னு இருக்கே, அதை கிளிக் பண்ணி சேவ் அண்டு க்ளோஸ்ன்னு இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் வெரிஃபை பண்ணணும், நீங்கள் அப்லோட் பண்ணதை அதுதான் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் லாஸ்ட்டாக பேமெண்ட் செக்ஷன் வந்துடும். பேமெண்ட்டில் உங்களுக்கு என்ன பேமெண்ட்டு, டிபார்ட்மெண்ட் கோட்டானா 1000 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.